ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஃபுல் லாக் பார்க்கலாமா? இன்றைக்கி என் பாப்பாவோட பர்த்டே. அதை நைட்லேருந்து எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறது தான் நான் ஒரு ஃபுல் லாக்காக போட்டிருக்கேன். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, என் தங்கச்சிக்கு வந்து இன்றைக்கி பர்த்டே. நாங்கள் 12 மணிக்கு விஷ் பண்ணுறக்காண்டி நாங்கள் 2 பேரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். 12 ஆகிறதுக்கு பின்னாடி பாருங்கள், நான் கொஞ்ச நேரம் ஒரு 4 செகண்ட் என்னமோ தான் இருக்குது. அதுக்கு தான் நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 1 2 3 ஹாப்பி பர்த்டே. அவளுக்கே தெரியாத நாங்கள் வந்து விஷ் பண்ணுறது. கரெக்டாக 12 மணிக்கு நாங்கள் கரெக்டாக விஷ் பண்ணிட்டோம். அவளுக்கு வாங்க கை கொடுத்துடலாம். கை கொடு. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. எப்போ எனக்கு எங்கள் டேடி யாருக்குன்னே பர்த்டே தெரியாமல் விஷ் பண்ணிட்டு எனக்கு கை கொடுத்துட்டு இருக்காங்க. மார்னிங் ஒரு 8 o'clock போல் வந்து நாங்கள் கோயிலுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருந்தோம். அதுக்கு தான் எல்லோ கலர் அவுட்ஃபிட் எடுத்திருக்கேன், வேர் பண்ணிட்டு வந்துடுறேன். போகலாமா? இப்போ நாங்கள் கிளம்பி கோயிலுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். இந்த கோயிலுக்கு வந்து மடத்தூரில் இருக்குது. நாங்கள் வந்து செகண்ட் டைம் தான் இந்த கோயிலுக்கு போகிறோம். நாங்கள் ஆளே இல்லாத மூச்சு பார்த்தா கோயில் பூட்டி இருக்குன்னு நினச்சோம். ஆனால் விசேஷ நாட்களில் தான் இங்கே கூட்டமாக இருக்குமா. நாங்கள் போன டைமில் எந்த ஃபங்க்ஷன் எந்த விசேஷமும் இல்லை. அதனால் நாங்கள் சாமி நல்லா நிம்மதியாக கும்பிட்டு வந்தோம். இந்த மஞ்சள் மாலை எதுக்கு நிறைய போட்டிருக்காங்கன்னா, கல்யாணம் ஆகாதவங்க வந்து மாலை வாங்கி போட்டால் கல்யாணம் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை. அதனால் நிறைய மாலை போட்டிருக்காங்க. நாங்களுமே சாமி கும்பிட்டோம். இந்த சாமி வந்து நல்ல சத்தியான சாமி, கும்பிட்டா எல்லாமே நிறைவேறும் சாமி கும்பிட்டா. அதுக்கப்புறம் நாங்கள் ஒவ்வொரு சாமியாக பார்த்துட்டு இருந்தோம். எனக்கு வந்து பைரவ சாமி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிச்ச சாமி வந்து பைரவ சாமி. அந்த சாமியுமே நான் கும்பிட்டேன். அதுக்கும் இங்கே பலாப்பழம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். எனக்கு பலாப்பழம் வந்து ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து பலாப்பழம் கிடக்குது. நீ பாருங்கள், மேலெலாம் கிடக்குது பலாப்பழம். கைக்கு எட்டுற தூரத்துலேயே கிடக்குது. பார்க்க அழகாக இருக்குது. இங்கே எங்கள் குட்டீஸ் எல்லாமே பறிக்க ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கப்புறம் சாமிலாம் கும்பிட்டுட்டு ஃபோட்டோஸ் கொஞ்சம் வீடியோலாம் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம். செம்ம வெயில். அதுக்கப்புறம் கொஞ்சம் வேலை இருந்துச்சு வெளியே, அதனால் அதையும் பார்த்துட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க. சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ நேராக வந்து நாங்கள் வீட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். வீட்டில் வந்து எங்கள் மாமா வந்து சிக்கன் பிரியாணி தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதான் இன்றைக்குள்ள சாப்பாடு. எங்களுக்கு வந்து கலெக்டர் ஆஃபீஸில் வந்து கொஞ்சம் வேலை இருக்கிறதுனால அம்மா அங்கே போயிருக்காங்க. நாங்கள் வந்து ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம். நல்லா இல்லை. அங்கே வந்து ஒரு பறவை, வாங்க காமிக்க பாருங்கள். இந்த பாசி தண்ணிக்குள்ளே அந்த பறவை நின்றுக்கிட்டு இருக்கு. செம்ம வெயில். முக்காடு போட்டு தான் நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ போகிற வழியில் ஜூஸ் குடிச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் பைக்கு அப்புறம் நாங்கள் வந்து ஜூஸ் குடித்தோம். அத்தை, அம்மா, ஆச்சி, பாப்பா எல்லாருமே பழரசம் குடித்தாங்க. எனக்கு பழரசம் வந்து ஆவரேஜாக தான் பிடிக்கும். நான் வந்து ஒரு ஆரஞ்சு ஜூஸ் ஆர்டர் போட்டேன். அதுக்கப்புறம் குட்டீஸ் எல்லாருமே ரோஸ் மில்க் அப்படின்னாங்க. அவங்களுக்குமே ரோஸ் மில்க் வந்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுமே என்ஜாய் பண்ணி ரோஸ் மில்க்கை குடிச்சிட்டு இருந்தாங்க. நானுமே கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தா செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஆர்டர் பண்ண ஆரஞ்சு ஜூஸுமே வந்துருந்துச்சு. நல்லா ஐஸ் கேக்கெலாம் போட்டு செம்மையாக தந்துருந்தாங்க. அப்படியே அதையும் குடிச்சிட்டு நாங்கள் வந்து கேக் ஆர்டர் பண்ண போயிட்டோம். ஏன்னா நாங்கள் முன்னக்கூட்டே ஆர்டர் பண்ணவே இல்லை, மறந்துட்டோம். ஐஸ் கேக் வாங்கலாம் தான் பிளானு. ஆனால் ஐஸ் கேக் வந்து அம்மாவுக்கு ஆச்சிக்கெலாம் பிடிக்காது. அதனால் சரி அவங்க சாப்பிட மாட்டாங்க, அதனால் நாங்களே நார்மல் கேக் வாங்கிடலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா மாமா வந்து தனியாலாம் வந்து சமையல் பண்ணி பிரியாணிலாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. நான் தான் லாஸ்ட்டால் உட்காந்து சாப்பிட்டேன். ஏன்னா என்னோடய மானுக்குட்டியை வந்து நான் தூக்கி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்து மெஹந்தி போட்டுக்கிட்டு இருந்தோம். அதெல்லாம் போட்டதுக்கப்புறம் நான் வந்து காஃபி குடித்தேன். காஃபி வந்து எப்போவுமே நான் ஆறி போனதுக்கப்புறம் தான் குடிப்பேன். காஃபிலாம் குடித்ததுக்கப்புறம் பண்ணுறதுக்காண்டி போய்கிட்டு இருக்கோம். கேக் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு எங்கள் வீட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். மேலே ஏறி போய் தான் டெக்கரேஷன் பண்ணணும். என் பாப்பா வந்து டைப்ரைட்டிங் கிளாஸ் போயிருக்கா. அவள் ஆரம்பித்து சர்ப்ரைஸ் அவளுக்கு காட்டணும். அதனால தான் நாங்கள் வந்து கேக்கு இது எல்லாமே எடுத்து போய்கிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம். வாவ், இதான் கேக். இது பலூன்ஸ், பிங்க் கலர். அவளோட ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக தான் நாங்கள் பலூன்ஸே வாங்கியிருக்கோம். பிங்க் அண்ட் ஒயிட் கலர். நாங்கள் 2 பேர் தான் சேர்ந்து ஊதிக்கிட்டு இருக்கோம் பலூன்ஸை. அதுக்கப்புறம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் டெக்கரேஷன் வந்து நான் பண்ணி வச்சுருந்தேன். ஒயிட் கலர் பலூனு அவள் வந்து வாசலில் வரமிச்சு வெடிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு நான் வந்து ரெடியாக ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து ஒரு பிங்க் கலர் அவுட்ஃபிட் தான் எடுத்திருந்தேன். எங்கள் மாமகளுமே பிங்க் கலர், நாங்கள் எல்லாருமே பிங்க் கலர் தான் ரெடி பண்ணியிருந்தோம். அதே எனக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் டெக்கரேஷன்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம்.
இதுதான் என்னோடய ஃபைனல் அவுட்ஃபிட். ஒரு பிங்க் கலர் ட்ரெஸ் தான். எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுக்கப்புறம் பூலாம் வச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக டச்சப் பண்ணியிருந்தேன். அதுக்குள்ளேயும் என் தங்கச்சி வந்துட்டா. ஓட எப்போ தள்ளுங்க போ, அங்கே போய் நின்று. கோபி அழுத்தடி கோபி. எல்லாருமே கேக் ஊட்டினதை ஒரு ஃபோட்டோவை ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். செலிப்ரேஷன் முடிஞ்சிட்டு இப்போ என் தங்கச்சிக்கு வந்து நாங்கள்லாம் கிஃப்ட் கொடுக்க போகிறோம். அதுக்கு தான் எல்லாம் வாங்கி வச்சிருக்கிறத கொடுக்க போகிறோம். வாங்க கொடுக்கலாம். மத்தியானத்துக்கு வந்து சிக்கன் பிரியாணி, நைட்டுக்கு எங்கள் அம்மா வந்து லைட்டான சாப்பாடு ரசம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரச சாப்பாடு நைட்டுக்கு சாப்பிட்டு முடிச்சாச்சு. மத்தியானம் பிரியாணி சாப்பிட்டனால நைட்டுக்கு வந்து லைட்டாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ரசம், அதுக்கப்புறம் முட்டை கிரேவி தான் மாற்றி தந்தாங்க. சூப்பராக சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் பர்த்டே செலிப்ரேஷன் செம்மையாக செலிப்ரேட் பண்ணியாச்சு. இந்த ஃபுல் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் கைஸ்.